நண்பு பரிசுத்த தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியான வேலையிலே வந்திருக்கிறோம். என் தேவன் வசனங்களை கொண்டு என் தேவனை பேசுகிற அந்த வார்த்தைகளை அங்கு கேட்டு பரிசுத்தம் அடைய அன்றைய வாழ்க்கையில தேவனை கற்ற பிரிவில்லாத காரியங்கள் என் தேவனுடைய அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு என் தேவனிடத்துல நாங்கள் நினைத்து நிற்க முடியாதபடிக்கு எவையெல்லாம் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதோ அவையெல்லாம் என் தேவன் நாடுகளை எங்களுக்கு நீக்கும்படியாக என் கர்த்தருடைய வார்த்தைகளுடைய கடந்து வரட்டும் ஆண்டவரே, என் தேவ வார்த்தைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே, வடநாமம் மகிமைப்பட செய்யுங்கப்பா. கர்த்தராகிய பரிசுத்த தேவன் எங்களோடு பேசுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இனி நம்ம பார்க்கிறோம், சவுல் ராஜாவாக பண்ணி 1 வருடம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இந்த சவுல் ராஜாவை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. யார் இந்த சவுல்? இந்த சவுல் அவருடைய தகப்பனுடைய கழுதைய தேடி கொண்டு போகிறதுக்கான காரியத்தை அங்கே நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். என் தேவ பிள்ளையில இந்த சவுல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அந்த ஜாதி ஒரு சிறுமையான ஒரு ஜாதியாகவும் அவர்கள் அழிக்கப்பட்டதான ஒரு சந்ததியாக இருந்தாங்க. ஆனால் இந்த சவுளை தேவன் அந்த மனுஷர்கள் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. கழுதையை தேடிக்கொண்டு தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போயிட்டு இந்த கழுதையை தேடிக்கொண்டு போகிறான். ஆனால் இந்த கழுதையை தேடிக்கொண்டு போன இந்த சவுளை தேவன் ராஜாவாக அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நினைச்சாருன்னா யாரையும் எந்த ஸ்தானத்திலையும் உயர்த்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாருன்னா எந்த மனுஷனையும் உயர்வாய் உட்கார வைக்க முடியும். சாதாரண ஒரு மனுஷன் தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான், ஒரு ராஜாவாய் மாறுகிறான், ஒரு பெரிய ஆளாய் மாறுகிறான். தேவன் ஒரு மனுஷனை அவர் நினைச்சாருன்னா எங்க இருந்தும் அவனை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவனுக்கு தெரியாது. இவன் என்ன பண்றான்? இந்த சவுல் தன்னுடைய கழுதையை தேடுபடியாக தகவனுடைய கழுதை காண போயிடுச்சு, நான் தேடி கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட கொடுத்துடணும் என்று சொல்லி கடந்து போகிறான். இதை கடந்து போகிறதான இந்த மனுஷனுடைய காரியங்கள் பாத்தீங்கன்னா அவன் போறான். அங்க பலிபீடத்துல இந்த சவுல் பலி செலுத்தி அங்க பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை இந்த சவுலுக்காக இந்த சவுல சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணல, பார்த்தது கூட கிடையாது. சவுல சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்தது கிடையாது. ஆனா தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த நாளில இவன் வருவான், இவனை என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒரு ஆயத்தமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு பலி செலுத்தி அவங்க ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல சவுல் கடந்து போய் அந்த இடத்துல சாமுவேல் போய் கேட்கிறாங்க, நீங்க தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல தேவன் சொல்லுவார், இவன் தான் அவன், இவனை கொண்டு போய் அமர்வு. அப்போ இந்த சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே இந்த சவுலுக்காக உயர்ந்த ஸ்தானமான இடங்களை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்து அவருக்கு உயர்ந்த நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கொடைகள் முன்கொடைகளையும் தேவன் அவரை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தான். இந்த சவுல் போகிறான், அங்கே பார்க்கிறான், தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை, இவன் என்ன ஒன்றுமே அவனுக்கு சவுலுக்கு புரியல, எப்படி இது நடக்குது ஒன்றும் புரியாதவனாக அங்க போய் மேல உட்காருப்பா, அந்த மேல அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த சீட்ல போய் உட்காரு சொல்றாங்க. இந்த சவுலும் கடந்து போய் அங்க அமர்ந்து இருக்கிறாங்க. அவருக்கு இந்த பத்தி விசாரிப்பு நீங்க போய் இந்த முன்னங்கால் தொடையை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, விசேஷமான தொடையை எடுத்துருந்தோம், அதை எடுத்துட்டு போய் அவர்களுக்கு கொடுன்னு சொல்றாங்க. அவர் அவங்க சாப்பிடுறாரு. என்ன நடக்குது? இந்த சவுலுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது இங்க? நான் கழுதையெல்லாம் தேடி வந்தேன், இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிய பார்த்தா எனக்கு ஏதோ விஷயத்தை சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்தா என்ன கொண்டு போய் மேல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. ஏதோ பெரிய விவிஐபியை போல எனக்கு இவ்வளவு பெரிய காரியம் நான் செய்கிறாரு. நான் சாதாரண மனுஷன் தானே, நான் ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு கோத்திரத்துல இருக்கிறவன், அது ஒரு கோத்திரம் அழிக்கப்பட்ட கோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற என்ன பெரிய மகிமை படுத்துகிறாரு என்று சொல்லி இந்த சவுல் ராஜா யோசித்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த சவுல் யோசித்துக் கொண்டிருக்கிறாரு. தேவன் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சது, அவங்க வெளியே கிளம்பி போகிறாங்க. அவளுடைய இடங்களுக்கு நடந்து போகும்படியான வேலை வருது. அப்ப பவுல் சொல்றாரு, ஒரு வேலைக்காரனை முன்னாடி போக சொல்லு, நீ கொஞ்சம் சற்று இடத்துல தனித்து சொல்றாரு. இந்த மனுஷன் நிற்கிறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி நிற்கிறாரு, சவுலும் நிற்கிறாங்க. அப்போ தேவன் இந்த சவுலை சாமுவேல் மூலமாய் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சவுலை தேவன் அபிஷேகிக்கிறாரு. இந்த தேசத்தில் ராஜாவாக, முதலாம் ராஜாவாய் என் தேவன் இந்த சவுலையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுதை தேடி கொண்டு போன ஒரு மனுஷனை தேவன் ராஜாவாய் மாற்ற முடியும்னா உங்களையும் என்னையும் தேவன் நிச்சயமாய் உயரத்திலே ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், நீங்க தேவனுக்கு உத்தமமான ஜனமாய் நீங்க காணப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலோ தேவனுடைய அதிசயங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பிள்ளையே, இந்த சவுலை மட்டும்தான் உருவாக்க முடியும்னா, இவரை மட்டும்தான் ராஜாவாக்க முடியுமா? தேவன் உங்களைய ராஜாவாய் மாற்ற முடியும். தேவன் உங்களுக்கும் எல்லா காரியத்தையும் அவர் செய்தருள முடியும். நீங்க கர்த்தரிடத்துல தாழ்மையுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜாவாய் மாறின இந்த சவுல் ஒரு வருஷம் ராஜாவாய் ஆண்டு முடிஞ்சுட்டார். குழந்தை உட்காருவீங்க. ஒரு வருஷம் தேவன் இந்த ராஜாவா ஒரு வருஷம் முடித்து 2ஆம் வருஷத்திற்குள்ளாய் இவர் கடந்து வருகிறார். 2ஆம் வருஷத்துக்குள்ளே கடந்து வந்து இந்த ராஜபாரியத்தை செய்யும்படியான வேலையில ஒரு சின்ன ஒரு 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 காரியம் நடக்கிறது. இங்க நம்ம பார்க்கலாம். படிக்குமா? 3ஆம் வசனம் படிங்க. யோனத்தான் கேபாவிலே தானேம் இருந்த பெலிஸ்தியரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானேயும் இருந்த பெலிஸ்தியரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மண்டலத்திலே ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே பார்க்கிறோம், இந்த பெலிஸ்தர் ஒரு பெரும் கூட்டமாக இவர்களுக்கு விரோதமாய் போர் செய்ய, இவர்களை அழிப்பதற்காக 3000 பேர் படிக்கும். அதுல 30,000 பேர் என்ன பண்றாங்கன்னா 30,000 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணத்திரளான ஜனங்களோடும் யாரிடத்துல போராட வராங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு போர் செய்து ஜெயிக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. இந்த சவுலுக்கு 2ஆம் வருஷம் தான் நடக்கிறது. இந்த 2ஆம் வருஷத்துல இந்த சவுல் இடத்துல இருக்கிற கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் தான். இவங்க இடத்துல வெறும் 3000 பேர் தான், அங்க 30,000 பேர். இங்கே வெறும் 3000 பேரு, அது 2000 பேர் சவுலிடத்திலையும் 1000 பேர் யோனத்தான் இடத்துல அவரோட மகனாகிய யோனத்தான் இடத்திலும் இருக்கிறாங்க. மொத்தம் 3000 பேர் ஆயிரம் இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த பெலிஸ்தர்களோ 3000 ரதங்களோடும் 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் மணல் திரளான செயல்களோடு என்ன பண்றாங்களாம்? போர் செய்ய வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அந்த ஜனங்களுடைய இருதயங்கள், எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஜனத்தை ஒரு 3000 பேரை கொண்டு இவர்களை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? எப்படி நாங்க இவர்களை வெற்றி கொள்ள முடியும்? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? மறிக்க போகிறோம் என்றதான ஒரு இருதயத்தின் கலக்கங்கள் ஒரு இருதயத்தில் உண்டாகிறது. ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது. நான் எப்படி இதை
சாதிக்க போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன். இந்த சவுலுக்குள்ளேயோ ஒரு பயம், ஒரு பயமும் நடுக்கமும் வருகிறது. ஆனாலும் இந்த சவுல் கர்த்தரை நம்பி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்குது கீழே படிக்குமா? அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபொழுது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் உட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டம் உண்டாயிடுச்சு. இவங்க இடத்துல நம்ம போய் என்ன போர் செய்ய முடியும்? அப்பா நம்மளோட உயிரை காப்பாத்திக்கலான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? கிளம்பி சொந்தக்காரர்கள் மாதிரி ஓடுகிறது போல கோகைகளுக்கும் அவரோட தேசத்தை விட்டு வேறு தேசத்துங்களுக்கும் இப்படியான ஜனங்கள் கடந்து போகிறாங்க. படிக்குமா? எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கு கிளையா தேசத்திற்கும் போனார்கள். தேசத்துக்கே போயிட்டாங்க, யோர்தானை கடந்து காண்டு போயிட்டாங்க. எப்பா இனிமேல் இந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லியா? சவுலோ இன்னும் கில்காலிலே இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாக தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாக தகன பலியை செலுத்தினான். பாருங்க, இந்த சவுல அபிஷேகம் பண்ணினவர் யாரு? சவுல அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி யாரு? தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான இந்த மனுஷன் என்ன பண்ணுகிறாரு? 7 நாள் காத்திருக்கும்படியாக நான் வருவேன் என்று சொல்லி இந்த சவுலிடத்திலே சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனா இங்க நடக்கிற காரியம் என்ன? இந்த ஜனங்கள் எல்லாம் அவன் புண்ணியக்கான ஓடுகிறதான பயம் அவருடைய இருதயத்திலே உண்டாயினது. இங்க 7 நாள் சவுல் என்ன சொல்லிட்டாரு? வெயிட் பண்ணுங்கப்பா, 7 நாள் வெயிட் பண்ணு, நான் வருவேன், நான் பலி செலுத்தி நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இந்த சவுல் என்ன பண்ணிருக்கிறாரு? காத்திருக்கும்படியாக சாமுவேல் சொல்லியிருக்கிறார். நடக்கிறது என்ன? 7 நாள் ஆகிற வரையும் அந்த கூட்டத்துல பாக்குறப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாகுது. நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம், ரதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, குதிரைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நம்ம இடத்துல ஒரு கத்தி கூட இல்லையப்பா. இவங்க இடத்துல 2 பேரோடதான் கத்தி இருக்குது. சவுலுகிட்டையும் யோனத்தான் கிட்ட மட்டும்தான் கத்தியை வச்சுக்கிறாங்க. மற்றொரு இடத்துல ஒரு கூட யாரும் இல்ல, ஒரு கத்தி கூட கிடையாது. சவுல் கிட்ட இருக்குது, யோனத்தான் கிட்ட இருக்கு, மற்றொரு இடத்துல ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லை. எப்படி போர் செய்ய முடியும்? எப்படி மனுஷர்களுக்குள்ள ஒரு பயம் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா பயம் வரதான் செய்யும். ஒரு பெரிய பயம் உண்டாகுது, கலக்கம் உண்டாகுது, கோயிலுக்குள்ள ஓடுறாங்க, வெளி தேசங்களுக்கு ஓடுறாங்க. நீதியாக இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? இடத்துல இருக்கிற மண்வெட்டிகளை தூராக்கி கொடுக்குறாங்க. அவரோட மண்வெட்டிகளை, தன்னுடைய கடப்பாறைகளை, இப்படி தங்களிடத்துல இருக்கிற எல்லா ஆயுதங்களை எடுத்து ரெடி பண்ணி கூர் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம போவோம் அப்படின்னு கடந்து போக முடியாத இருதயங்கள் கலங்கினதாய் காணப்படுகிறது. படிக்குமா? இந்த சவுல் சொல்லுகிறாரு, நீ 7 நாள் வெயிட் பண்ணிட்டாரு. இவர் 7 நாள் வரையும் வெயிட் பண்ணிட்டாங்க. சவுல் வருவதற்கு நேரமாய் கொண்டே போகுது. சவுல் வருவதற்கு நேரமாய் போகும்போது இந்த ஜனங்கள் இவர்கிட்ட கூட இருந்தவங்க என்ன பண்றாங்க? சவுல் வர்ற மாதிரி தெரியல, இந்த தீர்க்கதரிசி வரல. இந்த ராஜாக்கார நம்பி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம். கத்தி 2 கத்தி தான் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவனால கத்தி எடுத்து கட்ட வந்தாங்க, கத்தி வச்சு தட்டு எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வெட்டவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? கட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி ஒவ்வொருவராக சவுலை விட்டு கடந்து போறாங்க. ஒவ்வொருவராய் சவுலை விட்டு கடந்து போகிறாங்க. இந்த சவுலுக்குள்ள ஒரு பயம் உண்டா? இந்த சவுலுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஐயோ, என் கூட இருந்த மனுஷனும் கடந்து போய் விட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? எப்படி இத்தனை பெரிய ரதங்களோடு இத்தனை குதிரை வீரரோடு இருக்கிற மனுஷனிடத்திலே நான் எப்படி போர் செய்வேன் என்று ஒரு பயமும் கலக்கமும் உண்டாயிட்டது. இங்கே சவுல் செய்த ஒரு காரியம்
காரியம், தேவட மனுஷன் வருவதற்கு தாமதமானதுனால, நாம் மனுஷர்கள் தன்னை விட்டு கடந்து போவதனால இந்த சவுலுக்கு உள்ள ஒரு பயம் உண்டாகிடுச்சு. நம்மளே போய் என்ன பண்ணிடலாம், பலி செலுத்தலாம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். யார் செலுத்த வேண்டிய தகன பலி? இது ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இந்த ராஜா தனக்குள்ளான ஒரு காரியமாய் எடுத்து செய்துவிட்டார். காரணம் பயம். காரணம் ஒரு பயம். ஒரு மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய காரியத்திலே இந்த சவுல் ராஜாவுக்கு பயம் அற்று போனது. எதற்கு? அதற்கும் பயம்தான். காரணம், என் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்கன்னா நான் எப்படி தனி மனுஷனாய் நான் போய் நிற்க முடியும்? என்னை சாகடிச்சிடுவாங்களே, ராஜபாரம் அழிந்து விடுமே. யார் அபிஷேகம் பண்ணினது சவுல? யார் அபிஷேகம் பண்ணினது சவுல? தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய என்னுடைய தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், இவ்வளவு பெரிய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. நான் யார் என்னை விட்டு என்ன நீங்கி போனாலும், எல்லாருமே என்னை விட்டு ஓடி போனாலும் என் தேவனே கூட இருப்பாரு. நான் எதையும் சாதிப்பேன் என்றதான ஒரு தைரியம் அந்த சவுலிடத்திலே மறைகிறது. ஒரு மறைவாய் அதெல்லாம் கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுக்கான விரோதிகளும் உங்களுக்கான காரியங்களும் பயங்கர பெருசா இருக்கும். ஆனா நீங்க சார்ந்து இருக்க வேண்டிய ஒரே ஒருவர் இந்த உன்னதமான கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உன்னதமான தேவன் உங்களுக்கு பெரிய அடைக்கலமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்றதான இந்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். இங்க நடந்தது என்ன? இந்த சவுல் கலக்கம் அடைகிறாரு. சடங்கள் போகிறத பார்க்கிறாரு. எதிரடியாய் பார்த்து அவ்வளோ பெரிய கூட்டம், மணல் தரலான கூட்டம், எல்லா குதிரை வீரர்கள் நிற்கிறாங்க, ரதங்கள் நிற்குது, போர் செய்யும்படியாக வந்திருக்கிறாங்க. இங்க அதை பார்த்த ஜனங்கள் எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படி செய்ய முடியும்? அப்பா நீ எடுத்துட்டு வாப்பா, நானே பலி செலுத்துறேன், நானே தன்னுடைய காரியத்தை செய்து விடுவேன் என்று சொல்லி இந்த சவுல் ராஜா தேவனுடைய காரியத்தை துணிகரமாய் செய்து விடுகிறார். தேவனுடைய காரியத்தை துணிகரமாய் செய்து விடுகிறாரு. கீழே படிங்கம்மா. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற பொழுது இதோ சாமுவேல் வந்தான். சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டபொழுது சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போவதையும், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறாங்க, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததினால பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணித்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். என்ன நடந்தது ஐயா? இந்த மாதிரி எல்லாம் பயம் உண்டாயிடுச்சியா? அவ்வளவு பெரிய கூட்டம் ஆயிட்டாங்க, நீங்க வரேன்னு சொன்னீங்க, வராம போயிட்டீங்க, நேரம் கடந்து வேற ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, அதனால நானே இந்த வேலையை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. கீழே படிங்கம்மா. சாமுவேலே சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஆனா சொல்லுவேன் என்ன, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்றார். நம்முடைய சூழ்நிலைமைகள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும், நம்மளை காக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ளவர். ஹல்லேலூயா.
நம்மளை காக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் எதையும் செய்ய முடியும். அவன் 1,00,000 பேர் வந்தாலும் சரி, அவன் பலத்தலான ஜனங்களாய் கூடி எதிர்த்து வந்தாலும் சரி, என் தேவன் ஒரு இடி முழக்கத்தை கொடுத்தாருன்னா அவர்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு இடி முழக்கம் உண்டானா என் தேவனுடைய அக்கினி அங்க பட்சிக்கப்படும்படியாய் கடந்து போகும். தேவனுடைய விசுவாசம் குறைகிறது. மாம்ச பலத்தையும் மனுஷ பலத்தையும் நம்பி இங்கே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து விடுகிறார்கள். நம்மளும் கூட அநேக வேளைகளில் சூழலமைகளை கண்டு, அநேக சூழலமைகளை பார்த்து, இப்படியான சூழலமை உண்டாயிடுச்சு, இப்படியான நிலைமை உண்டாயிடுச்சு, அதனால நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறதா அநேகம் உண்டு. நாம் எந்த நாளிலும் கர்த்தருடைய கட்டளைகளை மாத்திரம் மீறிவிடக்கூடாது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் மீறிவிடக் கூடாது. நீங்க கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா உலகத்தை பார்த்து, வேதனைகளை பார்த்து, உங்களுடைய வியாதிகளை பார்த்து, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க தேவனை விட்டு வழிவிலகி போயிடக்கூடாது. அந்த நேரத்துல வருவாங்க, அம்மா உனக்கு இப்படிப்பட்ட காரியம் வந்திருக்குது, நீ வா இந்த மந்திரவாதிகிட்ட போலாம், நீ வா இங்க ஒரு கயிறு கட்டுவாரு, கயிறு கட்டினா சரியாயிடும், இதை பண்ணுங்க சரியாயிடும் சொல்லி உங்கள் மேல தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க மறந்து நீங்க தேவனை விட்டு வழிவிலகி கடந்து போய்விடக் கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். நீங்க நம்பி இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எதையும் செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். இந்த தேவன் உங்களுக்கு எதையும் செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். நீங்க கர்த்தரிடத்திலே மாத்திரம் சரித்திருப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீண்டுமா இந்த காரியங்களுக்கு பாடல் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் சென்று அவருடைய ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் வசனத்தை படிக்குமா? உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நீ செஞ்சதுக்கான காரியம் உன்னை இந்த இடத்துல இருந்து கர்த்தர் நீக்கி விடுவாரு. உனக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கர்த்தர் உண்டாக்கிட்டார். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியாக தீர்மானித்து விட்டார். அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஆசீர்வாதம் வேறு ஒருவருக்கு கடந்து போகக்கூடாது. உன் தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உன்னிலே தெரிந்திருக்கணும்னா நீ கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். அடுத்த நாளிலும் கூட தேவனுடைய வசனத்தை கேட்டோம். கர்த்தரிடத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். எத்தனை நாள்? முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து போக முடியும். பாதியிலே நாம் கடந்து தேவனை விட்டு வெளிவிலகி போயிடக்கூடாது. சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை மீட்டெடுக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் உங்களோட வியாதியிலிருந்து தேவன் சுகப்படுத்தி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில நீங்கள் குறைவுபடக்கூடாது. நீங்க தேவனுடைய காரியத்திலே புனிதமான காரியத்தை நீங்கள் செய்துவிடக் கூடாது. கர்த்தரிடத்திலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படியாய் நடக்கிறவர்கள் தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். இந்த சவுலுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் இந்த சவுலை அபிஷேகம் பண்ணினதனால இந்த சவுலுக்கு சொல்கிறாரு, உடைய ராஜ்யபாரம் நிலைத்து நிற்கும். ஆனாலும் அங்கே ஒருவனை என்ன பண்ணிட்டேன்? ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாரு. தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் எதை கண்டோம், எதை பார்த்தோம், நம்ம பயந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பயந்து விடக்கூடாது. நம் தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பலி நம்மளோட இருக்கிறது. அவருடைய புயம் நம்மளை காக்கிறது. அவருடைய கரம் நம்மளை காக்கிறது. அவரே நம்மளை வழி நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நொடியும் அவருடைய கிருபையாலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை எந்த நாளிலும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. யோனத்தான் பார்க்கிறோம். யோனத்தானுடைய தைரியத்தை பாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டங்கள் நின்றுட்டு இருக்கிறது. இந்த யோனத்தானும் அவருடைய கூட இருக்கிற ஒரு
ஒருவேளை ஆயுதத்தாரி இடத்துல சொல்றாரு, ஐயா போலாமா, இந்த கூட்டத்துக்குள்ள போலாமா, அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாமா, அவங்க இருக்கிற கூட்டங்களோடு நம்ம கடந்து போய் அவங்களோட போர் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளவு பெரிய திரள் கூட்டம், மனத்தரலான கூட்டம் இருக்குது. அந்த இடத்துல யோனத்தான் சொல்றாரு, நான் கடந்து போக போறேன், என் கூட வரியா? ஒரு மனுஷன் கடந்து போறேன், ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷனை கடந்து போகிறேன்னு சொல்லுறாரு. அங்க என்ன நடந்தது? ராஜாவோட இருந்த அத்தனை கூட்டங்களும் கடந்து ஓடி, பயந்து ஓடி, அழைந்து ஓடு போகிறாங்க, கோயில ஒழிகிறாங்க, தேசத்தை விட்டு ஓடுறாங்க, யோர்தானையும் தாண்டி ஓடி விடுகிறார்கள். ஆனா இங்க இந்த யோனத்தான் கர்த்தர் மேல விசுவாசம், கர்த்தர் மேல நம்பிக்கையுடையவனா இருந்ததனால இந்த யோனத்தான் சொல்லுகிறாரு, நான் கடந்து போக பயப்படவரையா, நான் கடந்து போக பயப்படவரையா? ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் கர்த்தர் மேல தைரியத்தோடு கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தர் மேல உங்களோட விசுவாசம் நிலைத்திருக்கணும்னா, உங்களோட விசுவாசம் நிலைத்து நின்னா, யார் எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி, உலகமே எதிர்த்து நம்மளுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய தைரியம் உடையவர்களா இந்த உலகத்தை எதிர்த்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தையே நம்ம எதிர்த்து நிற்க முடியும் எப்ப? கர்த்தரோடு இருக்கும் பொழுது, நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. இந்த யோனத்தான் கடந்து போறேன்னு சொன்னாரு, அவர் கடந்து போகிறாரு. அங்க கடந்து போகும் பொழுது உங்க சொல்றாங்க, வசனம் படிக்குமா? சாமுவேல் எழுந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். 600 பேர் தான் இருக்கிறாங்க இப்ப சவுலோட. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இருந்தார்கள். கொள்ளைக்காரர் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவாவின் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்தோரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செபோயினின் பள்ளத்தாக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. எபிரேயர் பட்டயங்களாலும் ஈட்டிகளையாலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொள் விருப்புகளையும், தங்கள் மண்வெட்டிகளையும், தங்கள் கோடாரிகளையும், தங்கள் கடற்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியதாய் இருந்தது. கடற்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுக்குள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் காற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குவதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்த பொழுது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடு யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்கள் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தியரின் பாளையம் மிக்மாசில் இருந்தது. போகிற வழி மட்டும் பரவி இருந்தது. ஒரு இடத்துல சவுலுகிட்டையும் யோனத்தான் இடத்துல மாத்திரம்தான் பட்டயம், ஒரு இடத்துல ஒன்றுமே கிடையாது. யார் இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா எதிர நிற்கிற கூட்டமோ அனைவர் கைகளிலும் பட்டயமும் ரதங்களோடும் குதிரைகளோடும் நின்று கொண்டிருக்கிறாங்க. எப்படி நிற்கிறதா அந்த கூட்டத்துக்குள்ள இந்த யோனத்தான் சொல்றாரு, நான் கடந்து போகட்டுமா, நான் கடந்து போகிறேன், என் கூட வரையான்னு கேட்கிறாரு. அவர் ஆயுதத்தாரியை சொல்றாரு, ஐயா நீங்க செய்யறது செய்யுங்க, நான் கூட வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் இங்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனம் படிக்கணும். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விலக பண்ணும் என்றான். அப்பொழுது யோர்தான் மேலும் சவுலின் மேலும் தீங்கு விழுந்தது, நடுகளோ தப்பினார்கள். அதற்கு பின்பு அவன் இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல்
14வது வசனம் படிக்குமா? 14. யோனத்தானும் அவன் ஆயுதத்தாயும் அந்த அடித்த அந்த முத்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையோர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். இங்க முன்னாடி 12வது வசனம் படிங்க. நாளையில் இருக்கிற மனுஷன் யோனத்தானையும் அவன் ஆயுதத்தாரையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதத்தாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் கவிழ்ந்து ஏறினான். அவன் ஆயுதத்தாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுதத்தாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான். ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனை நம்ம முழுமையாய் நம்பி இருக்கிறோம் அப்படின்னா இப்படிதான ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் அசாத்து தைரியம். ஹல்லேலூயா. அந்த தைரியம் எப்படி இருக்கும்? எத்தனை பெரிய காரியம் வந்தாலும் அதை எதிர்நோக்கி கடந்து போவோம். அதுதான் தேவன் தருகிறதான தைரியம். ஹல்லேலூயா. இந்த யோனத்தானும் ஒரு ஆயுததாரியும் கடந்து அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள போய் எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க 20 பேர் விழுறாங்க. பின்னாடி பெரிய ஜனங்கள் கூக்குரல் சத்தம் கேட்குது. அவர்கள் ஓடி போன இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்களோ அனைத்து பேரும் இவர்களோடு சேர்ந்து அது போய் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியான அதிசயங்களை கர்த்தர் உங்களை கொண்டும் செய்ய முடியும். எப்பொழுது செய்வார்? நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவீங்கன்னா கர்த்தர் இந்த தைரியத்தின் ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவார். இவருடைய தேவனுடைய தைரியத்தின் ஆவியை கொண்டு ஊற்றப்படும். நீங்கள் அந்த யோனத்தானை போல தேவன் பலனை பெற்று தேவனுடைய ஞானத்தை பெற்று கடந்து போவீங்க. இந்த யோனத்தான் கடந்து போகும்போது நான் தகப்பன் இடத்துல கூட சொல்லலப்பா, நான் போய் அந்த இடத்துல போறேன், நான் கடந்து போறேன் சொன்னானா அவங்க அப்பா விட மாட்டாருன்னு இந்த யோனத்தானுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் இவர் தேவன் மேல உள்ள விசுவாசத்தினால, தேவன் மேல உள்ள தைரியத்தினால அத்தனை பேர் இருந்தாலும் நான் கடந்து போவேன், ஒரே நாளாய் நான் கடந்து போவேன் என்று சொல்லி கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு 1000 பேருக்குள்ள ஒரு மனுஷனும் கடந்து போய் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னு விசுவாசம் உடையவர்களால் கடந்து போறாருன்னா நம்மளும் கூட என் தேவனுடைய அபிஷேகத்தினாலே, என் தேவனுடைய அபிஷேகத்தினாலே நாமும் கூட எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதான நம்பிக்கையின் விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம்ம எந்த சூழ்நிலைகளும் உலகத்தை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, பயந்து விடக்கூடாது. சவுல் செய்த தவறை போல நாமும் முந்தி தேவனுக்கு விரோதமான காரியத்தையும் செய்து விடக்கூடாது. இந்த யோனத்தானை போல கர்த்தருக்கான தைரியம் படைத்தவர்களாக இருக்கணும். இந்த பயம், இந்த சவுலுக்குள்ளான இந்த பயம்தான் என்ன பண்ணுனது? இது நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் செய்ய வேண்டிய வேலைய இந்த ராஜா செஞ்சான். அதனால தேவன் அங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகிவிடக்கூடாது. எந்த நாளிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து கர்த்தருக்குள்ளான அடங்கி இருந்ததான தேவனும் பிள்ளைகளாய் நம்ம காணப்படும் பொழுது தேவன் உங்களுடைய ராஜ்ய பாரத்தை, தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை வேறொருவனுக்கு தரவே மாட்டார். என் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த தைரியமுடையவர்களாய் இந்த யோனத்தால் ஒரு தனி மனுஷன் கடந்து போவேன் என்று சொல்லி கடந்து போகிறாரு. இப்படிப்பட்டதான ஒரு தைரியம் இந்த சவுலுக்கு இல்லாம போனது காரணம் சூழ்நிலைகளை கண்டு பயந்து விட்டான். ஆனா இந்த யோனத்தான் சூழ்நிலைகளை கண்டு பயப்படவே. ஹல்லேலூயா. இந்த யோனத்தானுக்கு பயம் இல்ல. காரணம் யோனத்தான் கர்த்தர் மேல உள்ளதான நம்பிக்கை, விசுவாசம். ஹல்லேலூயா. தேவனுடைய விசுவாசத்தை உங்களுக்கும் தந்திருக்கிறாரு. நீங்களும் கர்த்தருக்கான பிள்ளைகளாக இருப்பீங்க. நீங்க கர்த்தரை தேடுகிற காரியத்துல, அவரை வணங்குகிற காரியத்துல நீங்க ஒழுங்கு உடையவர்களா, நீதி அறிந்தவர்களா,
உங்களோட சூழ்நிலைமைகளை காட்டி நீங்க கத்தரத்துல சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என் குழந்தை லேட்டா இறந்துருச்சு, இப்படியான சூழ்நிலை வந்துச்சு, அந்த சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல சாக்கு போக்கு சொல்லி கத்தருடைய ஆலயத்துக்கு நீங்க மிகவும் தாமதமாய் வந்து நீ கத்தரை தேடுகிறோம் தேவனுக்காக தைரியம் படைத்தவர்களாய் கத்தருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நீங்க காணப்படுவீங்கன்னா தேவன் உங்களுக்கான யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனத்தான் யாரை நம்பி போறாரு? தன்னுடைய பலனை அல்ல, என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்றதான இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையில கடந்து போறார். நீங்களும் கூட தேவனிடத்தை சொல்லணும், ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறேன்ப்பா, நீங்க எனக்கு துணை இருக்கிறீங்க, அந்த உலகத்துக்குள்ளே நான் கடந்து போவேன், எல்லாவற்றையும் செயல்படுவேன், நான் கர்த்தரிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் நான் உங்கள்கிட்ட வலுவிலகி போட மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறவர்களை நான் பாடுபட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே நம்ம கண்களை மூடி முழங்கால் படித்து நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த மண்ணில் அநேக வேளையில சூழ்நிலைகளை கண்டு நான் ஆண்டவரே, நான் அநேக வேளையில தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடந்துட்டேன். துணிகரம் கொண்டவனான மனுஷனாய் காணப்பட்டுட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, இயேசுவே நான் மன்னியுங்க. என்னோட பொறுத்துதான் இந்த ஆசீர்வாதங்கள் இயேசுவே என்னை விட்டு கடந்து போகாதபடி என்னையே தேவனுடைய அபிஷேகம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக என் தேவனை எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறதான தேவனுடைய மனுஷனாய் மாறும் யோனத்தானை போல நான் தேவன் மேலே அபாரமான நம்பிக்கையுடன் நிலைத்து நிற்கிறதற்கு காரணப்பா. உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னியுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய நீதியை செய்ய கற்றுக் காரணப்பா. உங்களோட வல்லமை நாமத்தினாலே நான் யாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலனையும் ஞானத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் எனக்கு காரணம். நாம மகிமைப்படுத்தி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவனுடைய கருத்தில் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் நாம மகிமைப்படுத்தி ஆண்டவரே நாம மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் நாள் காலம் நாம் அனைவரோடும் நிலைத்திருக்கிறோம்.